சிக்கன் ஈரல் வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய், என் ஸ்பூன் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் நான் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் 2 கோழி ஈரல் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிப்பட்டுருச்சு. உடனே வதங்கப்பட்டுரும். உடனே இந்த ஈரலை அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட போகிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சீரகப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா அப்படியே வதக்கிக்க போகிறோம். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி வரல, அதனால் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஈரலை லேசாக அப்படி கட் பண்ணி பார்க்கணும். கட் ஆகும். லேசாக அந்த மசாலா எல்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கட் ஆனாலும் உள்ளே ரத்தமாலாம் இல்லாமல் நல்லா உள்ளே வெந்திருக்கான்னு லைட்டாக கட் பண்ணி பார்த்துக்கிடணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ சாப்பிட ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாமே.